ஹாய் வணக்கம். வெல்கம் டூ அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். சிட்னி டெஸ்ட் மட்டும் இல்ல, ஹோல் பிஜிடி பத்தி பேசலாம். ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா போச்சுங்க சிட்னி டெஸ்ட். நான் ஆசைப்பட்ட மாதிரி பும்ரா கேப்டன் வந்தாரு, ரோஹித் சர்மா ஸ்டெப் டவுன் பண்ணாரு. இந்தியன் போலிங் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 185 தான் அடிச்சாங்க. நல்ல டெசிஷன் டு பேட் ஃபர்ஸ்ட். 181க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது பெரிய பெரிய விஷயம். அகென் பேட்டிங் ஃபெயிலியர். எப்படியாவது ஒரு 220, 230 அடிச்சு குடுத்திருந்தா கூட மைனஸ் பும்ரா ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் ஆஸ்திரேலியா 100 ஃபார் 4 செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஆனா சேசிங் ஒன்லி 160. புரியவே இல்ல. டீம் செலக்ஷன் த்ரூ அவுட் த சீரிஸ் புரியல. அ டெஃபினட்டா வந்து நம்ம வந்து பேட்டிங் கொலாப்சஸ் இருந்திருக்கு. பேட்டிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு. பட் போலிங்லயுமே ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா வந்து கன்சிக்யூட்டிவா அடிலைட் டெஸ்ட்ல ஒரு 340, பிரிஸ்பேன்ல ஒரு 450, மெல்பர்ன்ல ஒரு 475 அடிச்சாங்க. அண்ட் பும்ரா போட்டு போட்டு ஒரு மாவு மில் மாரி அவர தேய்ச்சு ஃபைனலி பாடி ஒத்துழைக்கல. பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கரெக்ட்டான சப்போர்ட் இல்ல. முகேஷ் குமார் டிராவலிங் ரிசர்வ்ஸ்ல இருந்திருக்காரு. 200 மேல ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட் எடுத்திருக்காரு அவரு. இந்தியா ஏ சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டாரு அவரு. பிரசித் கிருஷ்ணாவோட. அவருக்கு வந்து சான்ஸே குடுக்கல. முகேஷ் குமார எப்ப வேணாலும் நீங்க ஸ்குவாட்ல ஆடிருக்கலாம். பும்ராக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல எஃபெக்டிவ் 2ண்ட் சீமரோ, 3ர்ட் சீமரோ இருந்தா. ஏன்னா சிராஜ் வந்து ஒரு பெரிய ஹார்ட் இருக்கு அவருக்கு. நல்லா ட்ரை பண்றாரு. ஆனா அவரு டெஃபினட்டா வந்து ஒரு 1st சீமரோ, 2ண்ட் சீமர் கேப்பபிலிட்டி கிடையாதுங்க சிராஜ். அட் பெஸ்ட் அவர் சப்போர்ட் தான். அவர நீங்க மெயின் பவுலரா வச்சீங்கன்னா, அவரால முடியாது. சப்போர்ட் பவுலராவும் முடியாது அவரால. ஆனா அவர்கிட்ட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு. அத வச்சு ஏதோ பண்றாரு. பட் பும்ராக்கு சப்போர்ட் கிடையாது. பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் வேவார்டா தான் போட்டாரு. 2 பக்கமும் போட்டிருந்தாரு. ஷார்ட் பால் போட்டாரு. ஆனா 6 விக்கெட் எடுத்தாரு. சோ கேப்பபிலிட்டி இருக்கு. அவரு ஏன் முன்னாடி ஆடல தெரியல. நீங்க எல்லா மேட்சும் 30 ஃபார் 4 ஆயிடுறீங்க. அதனால வந்து ஜடேஜா ஆகட்டும், சுந்தர் ஆகட்டும், இல்ல என்கேஆர் ஆகட்டும் ஆடிட்டு பேட்டிங்க லெங்தன் பண்றீங்க. ஆனா அது என்ன ஆகுது 130 வந்து உங்களுக்கு 170 ஆகுது. அவ்வளவுதான். பட் போலிங் வீக் ஆகுது. லிட்டரலி 1 1/2 பவுலர்ல ஆடிருக்காங்க. பும்ரா வந்து ஒரு பவுலர் மெல்பர்ன்ல. சிராஜ் ஆஃப் டே, ஆகாஷ்தீப் ஆஃப் டே. வாஷிங்டனுக்கு போலிங் குடுக்கல. ஜடேஜாக்கு போலிங் குடுக்கல. நிதிஷ் ரெட்டி வந்து குடுக்கல. இவங்கல்லாம் சேர்த்து ஹாஃப் பவுலர். 1 1/2 பவுலர் வச்சு எப்படிங்க நீங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ ஜெயிக்க முடியும்? எனக்கு என்ன இதுல வருத்தம்னா, பும்ராவோட எஃபோர்ட் இவ்ளோ போட்டு 3-1. பும்ரா இல்லன்னா டெஃபினட்டா வந்து 4-0 இருக்கும். ஆஃப் கோர்ஸ் பிரிஸ்பேன்ல மழை வந்ததுனால தப்பிச்சாங்க இந்தியா. இல்லாட்டி 5-0. பட் ஹேட்ஸ் ஆஃப் டூ பும்ரா, மேன் ஆஃப் த சீரிஸ். இன்னொரு பிளேயரும் ஃபேன்டாஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ். அவர் பிகினிங்லயே சொல்லிட்டாரு, எனக்கு இந்த பிஜிடி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நான் ஜெயிச்சதில்ல. நான் ஜெயிக்கணும்னு. வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு. ஆஷஸ் ஜெயிச்சிருக்காரு. பட் இந்த பிஜிடி அவர் வந்து ஜெயிச்சதே இல்ல. 2018ல இந்தியா போய் அடிச்ச போது இருந்தாரு. 2021லயும் தோத்தாரு. இந்தியாக்கு வந்து தோத்துருக்காரு. சோ அவருக்கு அந்த அ இது இருக்கு. டிஃபீட் அவர் பார்த்திருக்காரு. சோ அவர் பிகினிங்ல இருந்து ரொம்ப ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாரு ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் பெர்ஃபார்மும் பண்ணாரு. இந்த சிட்னி டெஸ்ட்ல கூட ரிஷப் பந்த் மேட்சயே மாத்துற டைம்ல வந்து நீட்டா வந்து பவுலிங் போட்டாரு. ரிஷப் பந்த தூக்கின்னு போயிட்டாரு. பேட்டிங்ல மெல்பர்ன்ல குரூஷியல் கான்ட்ரிபியூஷன் 90 ரன்ஸ் அடிச்சாரு. 49 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் 41. இல்லன்னா மெல்பர்ன் டெஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. சோ பேட் கமின்ஸ் 25 விக்கெட்ஸ், ஃபேன்டாஸ்டிக் கேப்டன்சி. எல்லா பிளேயர்ஸுக்கும் பிளான் வச்சாங்க. அந்த சிட்னி டெஸ்ட் வரைக்கும் ரிஷப் பந்த கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரிஷப் பந்துக்கு பிளான் இருந்தது. விராட் கோலிக்கு பிளானே வேணாம். வெளில போட்டா அவர் பாட்டு எட்ஜ் பண்ணின்னு போயிருந்தாரு. அத பத்தி அப்புறம் பேசுவோம். எல்லாருக்கும் பிளான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த பாசிட்டிவ்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பும்ரா ஆஃப் கோர்ஸ் பேசிட்டோம். ஜெய்ஸ்வால் அவரோட ரெப்புடேஷன எந்த விதமான ஹார்மும் அவரு பண்ணிக்கல. 390 ரன்னு, 1 செஞ்சுரி, 280 எம்சிஜில ஒரு டஃப் சிச்சுவேஷன்ல. அன்பார்ச்சுனேட்லி அத கன்வெர்ட் பண்ணல அவரு. இல்லாட்டி அந்த மெல்பர்ன் டெஸ்ட் அவரே டிராப் பண்ணி குடுத்திருப்பாரு. ஜெய்ஸ்வால் இந்த சீரிஸ் முடிஞ்ச அப்புறம் மச் பெட்டர் பிளேயரா இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் அண்ட் பும்ரா. என்கேஆர் ஓரளவுக்கு சொல்லலாம் ஒரு பாசிட்டிவ்ன்னு. ஆனா அவருமே அந்த செஞ்சுரி அடிச்சப்புறம் 3 இன்னிங் தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டாரு. மேபி அ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலயா என்னன்னு தெரியல. அதுவரைக்கும் அவருக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் யாரும் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த செஞ்சுரி அடிச்சோனே எக்ஸ்பெக்டேஷன் வந்தது. ஸோ 3 ஃபெயிலியர். பட் என்கேஆர் டெஃபினட்டா பெர்சிஸ்ட் பண்ணலாம் அவரோட. பவுலிங் அவர் டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு 3 சர்டன்டி தாங்க அந்த டீம்ல. ரிஷப் பந்த், அ ஜெய்ஸ்வால் அண்ட் பும்ரா. பும்ராவுமே ஃபிட்டா இருப்பாரான்னு தெரியல. இங்கிலாந்து சீரிஸ்க்கு மேசிவ் ரீபூட் தேவை. இப்போ நம்ம ஜாம்பவான் பிளேயர்ஸ் பத்தி பேசலாம். எல்லாரும் கோட்டுன்றாங்க. ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்ல கோட்டு கிடையாதுங்க. அவரு ஒயிட் பால் தாதா. அது ப்ரூவ் பண்ணாரு. ஒரு T20 வேர்ல்ட் கப் அடிச்சு. ஓடிஐல ஒரு பிஸ்தா. விராட் கோலி சொல்லுங்க கோட் தான். ஆனா 55 ஆவரேஜ் வச்சிருந்த விராட் கோலி கடைசி 39 டெஸ்ட்ல 30 ஆவரேஜ். சோ அந்த 55 இருந்த ஆவரேஜ் இப்ப 46க்கு வந்துருச்சு.
அடுத்த டெஸ்ட் சீரிஸ் ஜூன்ல தான். இன்னும் 6 மந்த்ஸ் இருக்கு. இதுக்கு மேலயும் விராட் கோலி, ரோஹித் சர்மா டெஸ்ட் ஆடுறது சரியில்ல. அவங்க ஆடுனாங்கன்னா, இப்ப வர யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு என்ன மெசேஜ்ன்னு தெரியல. நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபெயில் ஆங்க. பட் நீங்களே ஆடுங்க, நீங்களே கேப்டன் பண்ணுங்கன்னா, அது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஐ திங்க் விராட் கோலி, ரோஹித் சர்மா டெஃபினட்டா அவங்க டைம் அப் ரெட் பால்ல. விராட் கோலிக்கு ஒரு டெக்னிக்கல் ஃப்ளா இருக்கு. சஞ்சய் மஞ்சுரேக்கர் நெறைய அ பாஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் சொல்லிருக்காங்க. அத கரெக்ட் பண்ணாம வெறும் நெட்ஸ்ல நீங்க போய் 100 பால் அடிச்சு என்ன யூஸ்ங்க? அதே மிஸ்டேக் தான் திரும்ப திரும்ப பண்ண போறீங்க. அதான் பண்ணிருக்காரு. இன்ஃபாக்ட் போலண்ட் வந்து சொன்னாரு. அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் நாங்க போடுவோம். அவர் எட்ஜ் பண்ணுவாருன்னு. அதே மாரி தான் ஆகுது. பட் ஃபுல் கிரெடிட் ஆஸ்திரேலியா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 295 ரன்ஸ்ல தோத்துட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. சொல்ற மாரி பிரிஸ்பேன்ல மழை வரலன்னா இது 4-1. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆஸ்திரேலியா. இந்தியன் கிரிக்கெட் நெறைய யோசிக்க வேண்டியிருக்கு. எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸஸ்லாம் என்ன கம்பீர் பாட்டுக்கு ஏதோ பேசுறாங்க. இந்தியாலேருந்து இவ்ளோ ரிப்போர்ட்டர்ஸ் போறாங்க. என்ன பண்றாங்க? என்ன கேள்வி கேட்கறாங்க? என்ன செலக்ஷன் பத்தி கேட்கல, ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி கேட்கல, அ பேட்டிங் ஆர்டர் பத்தி கேட்கல. பேட்டிங் ஆர்டர்னா, ஒரு வாட்டி இந்தியா வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ அப்செட் பண்றதுக்கு பேட்டிங் ஆர்டர மாத்தல. சோ அதே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன பேட்டிங் ஆர்டர் இருந்தோ, அதே ஆர்டர் தான் கடைசி வரைக்கும் ஆடுனாங்க. சோ கம்பீர் வந்து ஒன் டேல என்னமோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அது இதுன்னு பண்றாரு. டெஸ்ட்ல பண்ணல. அண்ட் டெஃபினட்டா கம்பீர் மேலயும் கேள்வி வரணும். பிகாஸ் அவர் கேட்ட சப்போர்ட் ஸ்டாஃப் வந்தாங்க. பவுலிங் கோச், அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச், ஓவரால் அசிஸ்டன்ட் ஹெட் கோச் இதெல்லாம் கூட்டிட்டு வந்து கூட ஒரு பிளான்ஸே இருக்கல. நம்ம பும்ரா தவிர எந்த பவுலருக்கும் பிளான் கிடையாது. டிராவிஸ் ஹெட் எல்லா மேட்ச்லயும் இந்தியா ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் ரொம்ப தொல்ல பண்ணாரு. அவருக்கு என்ன பிளான் தெரியல. பவுலிங் கோச் என்ன பண்றாரு தெரியல. ஏன்னா அப்போசிஷன் பேட்ஸ்மேனுக்கும் அவர் பிளான் பண்ணல. நம்ம பவுலர்ஸ்க்கு எப்படி போடணும்னு சொல்லிக் குடுக்கல. சோ இது எனக்கு புரியல. என்ன என்ன அ என்ன பண்றாங்கன்னு. சோ மேபி கம்பீர் வந்து ஒயிட் பால் இன்சார்ஜ் எடுத்து ரெட் பால் வேற யாருக்காவது குடுக்கணுமோ தெரியல. இங்கிலாந்து சீரிஸும் தோத்தாங்கன்னா, டெஃபினட்டா வந்து அந்த கான்வர்சேஷன் வரும். கம்பீர ரெட் பால் கோச்லேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வெறும் ஒயிட் பால் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரே ஒரு எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடுத்த மாசம். இந்தியா ஒரு ஃபைனல் வந்து ஜெயிச்சாங்களோ, இல்ல ஓகே ஒரு ரன்னர் அப் ஆனாங்களோ, அண்ட் ரோஹித் அண்ட் விராட் அடிப்பாங்க. ஏன்னா ஒயிட் பால்னா அவங்க அப்சல்யூட் கிரேட்ஸ். அதனால அவங்க டெஸ்ட் டீம் வரக்கூடாது. ஏன்னா இந்த ஃபார்மேட்ஸ் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாரி ஃபார்மேட் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஃபார்மேட் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. பட் ஓவரால் குவைட் டிசப்பாயிண்டிங் டூர். அதுல எந்த விதமான அ சந்தேகமும் கிடையாது. பட் இத எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நான் பிகினிங் பிஜிடி பிரிவியூல 3-1 ஆஸ்திரேலியான்னு சொன்னேன். அது 3-1 நடந்தது. அ நான் வந்து ஜெய்ஸ்வால், பந்த் அண்ட் கில் அடிப்பாங்கன்னு நெனச்சேன். ஜெய்ஸ்வால் அடிச்சாரு. பந்த் ஓகே லாஸ்ட் டெஸ்ட் பட் பந்துக்குமே டிசப்பாயிண்டிங் ஒரு 4 1/2 அண்ட் 10 சீரிஸ் தான். கில் ரொம்ப டிசப்பாயிண்டிங். இந்த சிட்னி டெஸ்ட் 2 இன்னிங்ஸ் அவுட் ஆனது ரொம்ப டிசப்பாயிண்டிங். ஆ அவர தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் பிரின்ஸ்ன்னு சொல்லி ஆ அவர் குடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம். சாய் சுதர்ஷன் இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் இதே மாரி நீங்க ஒரு 15 டெஸ்ட் மேட்ச் டிராப் பண்ணாம குடுங்க. அவங்க இத பாருங்க. கேஎல் ராகுலுமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு 70 அடிக்கிறாரு அவரு. எப்பவுமே சீரிஸ்ல ஒரு இன்னிங் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கிராஃப் கீழ போயிடுது. சோ அவருமே குடுத்த சான்ஸ் எடுத்துக்கல. ஏன்னா அவருமே இந்த சிட்னி டெஸ்ட்ல செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 50, 60 அடிச்சு குடுத்திருந்தான்னா நல்ல டார்கெட் வந்திருக்கும். ஓவரால் டெஃபினட்டா பேட்டிங் ஃபெயிலியர். பட் பவுலிங் ஆல்சோ ஃபெயிலியர்ன்னு சொல்ல மாட்டேன். பும்ராக்கு சப்போர்ட் கிடைக்கல. பட் ட்ரை பண்ணாங்க. பிட்வீன் த 2 பவுலிங் டெஃபினட்டா பெட்டரா இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டா ஸ்ட்ராட்டஜிஸ், செலக்ஷன்ஸ் ரொம்ப ஃப்ளாடு. கம்பீரும் கேள்வி கேட்கணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி வி ஹவ் சீன் லாஸ்ட் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இன் டெஸ்ட் கிரிக்கெட். அப்படி இருந்தா நல்லது. பிகாஸ் விராட் கோலி ஒரு ஆல் டைம் கிரேட். பட் நீங்க பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா என்ன இது வேற யாருக்குமே இந்த மாரி சான்ஸ் கிடைக்காதுங்க. 39 டெஸ்ட் 30 ஆவரேஜ் வச்சுன்னு ஆடுறதுக்கு யாருக்குமே கிடைச்சிருக்காது. பட் அதுதான் தட் இஸ் இதுதான் என்னோட ஒப்பீனியன்ஸ். கமெண்ட்ஸ் வெல்கம், ஃபீட்பேக் வெல்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. அண்ட் நெறைய கன்டென்ட் வருது. இப்போ இந்தியா, இங்கிலாந்து T20 ODI சீரிஸ் வரப்போகுது. அத பத்தி நம்ம பேசுவோம். தேங்க் யூ வெரி மச் அண்ட்